அண்ணி பாத்தீங்களா, உங்க தம்பி மாமா கிட்ட போய் ஏதோ பேச போறாருன்னு நினைக்கிறேன். இவன் வேற எப்ப எதை செய்யணும்னு தெரியாம செஞ்சுட்டு இருப்பான். உள்ள போய் அண்ணன் மனச மாத்த பேசினாலும் பேசுவான். வா, என்ன பேசுறான்னு கேக்கலாம். அண்ணா, நான் இப்படி சொல்றேன்னு நீங்க கோவப்பட வேண்டாம். இது வரைக்கும் நீங்க எடுத்த முடிவு எதுக்குமே நான் எதிர்த்து பேசுனதே இல்லைண்ணே. ஆனா இந்த தடவை நீங்க எடுத்திருக்க முடிவு சரியான்னு எனக்கு தெரியலண்ணே. அண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், தனாவும் கதிரும் பிரியக்கூடாதுன்னு தான் அண்ணி பழியை ஏத்துட்டு போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்காங்கண்ணே. நீங்க இப்பவும் காசை வெட்டி போடுறேன்னு சொல்றீங்க. அது அது வேண்டாண்ண. கதிரும் அந்த கொலையை செய்யலைன்னு சொல்றான். ஒருவேளை அவன் மேல நிஜமாவே தப்பு இல்லாமலும் இருக்கலாம்ல. அதுவும் இல்லாம இப்ப நீங்க இந்த முடிவு எடுத்தா அப்புறம் அண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சதுல எந்தவித அர்த்தமும் இல்லாம போயிடும்ன. அப்புறம் தனாவோட வாழ்க்கையும் நட்டாத்துல நிக்கும்ன. அண்ணியும் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போன மாதிரி ஆயிடும்ன. அதனால இது வேண்டாண்ண. உங்க முடிவை மாத்திக்கிட்டு நம்ம அண்ணிய எப்படி வெளியே கொண்டு வரலாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாம். நீங்க இப்ப இத செய்ய போனீங்கன்னா நம்ம தனாவோட வாழ்க்கை தானே பாதிக்கும். அந்த பழி நம்ம குடும்பத்துக்கு வேணுமாண்ணே? மாமா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னா அவன் பேசியே மனச மாத்திடுவான். வா போலாம். தயவு செஞ்சு எனக்காக இதை யோசிங்க. டேய் சிவராமா, உனக்கு என்ன புத்தி எதுவும் சரியில்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ அண்ணன் கிட்ட? என்னக்கா இப்போ? நீ பேசுற எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம்.